மக்கள் மனங்களில் நீங்காத அத்தியாயத்தை உருவாக்கிய அரசியல் தலைவர்கள் முதல் சினிமா பிரபலங்கள் வரை பலரை 2024 கிழித்தெறிந்து மக்களின் மனதில் காயங்களை உண்டாக்கியது. விரல்களில் நடனமாடி மக்களின் இதயங்களை துள்ள செய்த தபேலா மாஸ்ட்ரோ ஜாகிர் உசேன் இதே ஆண்டில்தான் நம்மை விட்டு பிரிந்தார். 4 முறை கிராமி விருதுகளை வென்ற உலக புகழ்பெற்ற கலைஞனுக்கு மத்திய அரசு பத்மஸ்ரீ, பத்மபூஷன் மற்றும் பத்ம விபூஷன் உள்ளிட்ட விருதுகளை வழங்கி கௌரவித்துள்ளது. ஜாகிர் உசேன் மறைந்தாலும் அவரின் தபேலா இசைத்துக் கொண்டே இருக்கிறது. 80s முதல் 90s வரை தமிழ் திரை இசையில் தனது அபூர்வ குரலினால் இசை ரசிகர்களை கட்டி போட்டார் உமா ரமணன். கேட்க கேட்க கிறங்கடிக்கும் குரலுக்கு சொந்தக்காரரான உமா ரமணன் மண்ணுலகோடு சேர்ந்து இசை உலகத்தில் இருந்தும் இந்த ஆண்டு விடை பெற்றார். நகைச்சுவை, வில்லத்தனம் மற்றும் குணச்சித்திர கதாபாத்திரங்களில் நடித்து சினிமா ரசிகர்களின் மனதில் நிரந்தர கூடாரம் இட்டிருந்த நடிகர் டெல்லி கணேஷின் மறைவு ரசிகர்களை சோகத்தில் ஆழ்த்தியது. காக்க காக்க மற்றும் வேட்டையாடு விளையாடு திரைப்படத்தின் மூலம் பிரபலமாக அறியப்பட்ட நடிகர் டேனியல் பாலாஜியின் மறைவு தமிழ் சினிமாவிற்கே பெரும் இழப்பாக பார்க்கப்பட்டது. இளையராஜாவின் மகளும் இசையின் இளவரசியுமான பவதாரணியின் மறைவு மக்களின் மனதையே கலங்க வைத்தது. தனித்துவமான குரலால் அனைவரையும் கட்டிப்போட்ட குயிலின் மறைவு இந்த ஆண்டின் செரிக்க முடியாத துக்கம். இளைஞர்களின் ஹீரோ, தொழில்துறையின் ஜாம்பவான் ரத்தன் டாட்டாவின் மறைவு உலகெங்கும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. வாயில்லா ஜீவராசிகளிடமும் நேசம் காட்டிய மாண்புமிகு மனிதனின் இழப்பு மக்களின் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓட செய்தது. சின்ன சின்ன ரோலில் நடித்தாலும் திரையில் தெரியும் அந்த கன நேரத்தில் கூட சிரிப்பு வெடிகளை வீசி மக்களை வயிறு வலிக்க சிரிக்க வைக்கும் சேஷுவின் இறப்பு 2024 எதிர்பார்க்காத ஒன்றாக இருந்தது. சீரியல் காட்சிக்கே அழும் சின்னத்திரை ரசிகர்களை நிஜமாகவே அழ வைத்து சென்றார் சின்னத்திரை பிரபலம் நேத்ரன். டெர்மடோமயோசைடிஸ் என்கிற தோல் நோயினால் பாதிக்கப்பட்டு இறந்தார் தங்கள் திரைப்பட பிரபலம் சுஹானி பட்நாகர். இளம் வயதிலேயே சுஹானி இறந்தது இந்திய மக்களை பெருங்கவலைக்கும் பேரதிர்ச்சிக்கும் உள்ளாக்கியது. 2024 கடைசி வாரத்தை நெருங்கிய நிலையில் 2024 மரண வேட்டை இன்னும் ஓய்வதாக இல்லை. முன்னாள் பிரதமரும் பொருளாதார வல்லுநருமான மன்மோகன் சிங்கின் மறைவு ஒட்டுமொத்த இந்தியாவையே உறைய வைத்துள்ளது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக மயூரி தர்ஷினி காந்தி.